லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னையாச்சு? என்னன்னு தெரியல சார், ஸ்டார்ட் ஆகல. மெக்கானிக் ஃபோன் பண்ணியிருக்கேன், வந்துட்டு இருக்காங்க. சரி, வந்து பொறுமையா பண்ணட்டும். ராத்திரி கோயில தங்கிட்டு விடிய காலைல போவோம். சரியா? சரிங்க சார். ஒழுங்கா பார்க்க சொல்லு. நீ வாம்மா. உன்ன மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாமா. அவ பேரு பவித்ரா. ராம விட 2 வயசு சின்னவ. அவ கூடயே ஒன்னா வளர்ந்தா. அவளுக்கு ராம்னா ரொம்ப பிடிக்கும். ராம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா நான் மகாலட்சுமி அளவுக்கு வசதி இல்லை. என் பொண்ணும் மகாலட்சுமி ஆசைப்பட்ட மாதிரி பேரழகே இல்லை. ஆனா இந்த மகா சொல்லியிருந்தா ராம் மறு பேச்சு பேசாம என் மகளை கல்யாணம் பண்ணிருப்பான். ஆனா மகாலட்சுமி அவளோட சுயநலத்துக்காக என் பொண்ணு ஒரு கேடு கட்டவனுக்கு கட்டி வச்சுட்டா. கல்யாணமான ஒரே மாசத்துல என் பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. பவித்ரா என்னை விட்டு போயிட்டா. பவித்ரா மறக்கவன அவன் அம்மாவும் ஒரே மாசத்துல உடம்பு சரியில்லாம போய் சேவிட்டான். அப்பதான் நான் மகாலட்சுமிய பழி வாங்கணும்னு நினைச்சேன். மகாலட்சுமியோட பண திமிரையும் அழகு மோகத்தையும் நான் அழிக்கணும்னு முடிவு பண்ணேன். உனக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். தப்புதான், என்ன மன்னிச்சிருவா. உன் கால வேணாலும் என்ன மன்னிச்சிரு. இந்த விஷயத்த உன்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் சொல்லதான் முயற்சி பண்ண. ஆனா கடைசி வரைக்கும் என்னால முடியல. மகா ஒண்ணு பைத்தியம் வாங்கி நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான். என் பொண்ணோட நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதுமா, யாருக்கும் வந்துடக்கூடாது. சீதா, நான் ஒன்று சொன்ன கேப்பியா? தயவு செஞ்சு இங்க இருக்காதம்மா. போயிடு போயிடு போயிடுவா. உயிராவது பிஞ்சு வாழ வேண்டிய வயசுல பொண்ணு செத்து போயிட்டா. பெத்தவங்க மனசு எப்படி துடிக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த மாதிரி உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வர வேண்டாமா, வர வேணாம். மகாலட்சுமி மனுஷி இல்லம்மா, ரத்த காட்டேரி. உன்னை வாழ விடாம உயிரோட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுவா. தயவு செஞ்சு போயிடுவா, போயிடு போயிடு. உன்னை என் மகளா நினைச்சு கேட்கிற. போயிடுவா, போயிடு.
வண்டியை நிறுத்துறீங்களா? அச்சோ, மாட்டிக்கிட்டமே. ஏய், என்ன மது? எதுக்கு வண்டியில இருந்து இறங்கல? சூர்யா வீடியோ கால் பண்றா. எடுத்து பேசு. எப்படிக்கா பேசுறது? எங்க இருக்கேன்னு கேட்பாங்கல்ல. ஐயோ, அதோ அங்க பாரு, ஒரு கோவில் தெரியுதுல, அங்க போய் ஃபோன் பண்ணலாம். கேட்டா காலையில தான் பூஜை முடியும், பூஜை முடிஞ்சதும் கிளம்பி வந்துடுறோம்னு சொல்லு. சரியா? சரிக்கா. ஒரு நிமிஷம் இரு. இந்தப்பா. தேங்க்ஸ் மேடம். வா, போ போ. பேசு பேசு, எடுத்து பேசு. சூர்யா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டுருக்கேன், ஏன் எடுக்க மாட்டேங்கிற? இல்ல, கோவில்ல மேல தளத்தோட பூஜை நடக்குது, அதான் சத்தத்துல கேட்கல. இன்னுமா கோயில்ல இருக்கிற? காலையில கிளம்பிடுவேன். சரி, பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சது. சரி, பத்திரம். சரி. அப்பாடா, எனக்கு பயமா இருக்குக்கா. இப்ப என்ன பண்றது? விடிற வரைக்கும் கோவில்ல இருந்துட்டு காலையில கிளம்பலாம். அந்த போனை கொடு முதல்ல. போன் ஆன்ல இருந்தா போன் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஐயோ, எங்க சுவிட்ச் ஆஃப்? நீ வா வா. ஏடி, ஏன் நீ பேசாம முகத்தை அப்படி திருப்பி வச்சிருக்க? என்ன பேசணும்? ஓ, அவ்வளவு தெரியுமா உனக்கு? சரி, இல்ல, இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வரவேற்பு நிகழ்ச்சியில முழுசா கூட கலந்துக்காம பாதியிலே கூட்டிட்டு வந்து இப்படி கோயில்ல உட்கார வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏடி, தப்புதான். எனக்கு மட்டும் நம்ம பொண்ணு வரவேற்பு நிகழ்ச்சியில பாதியில வரணும்னு ஆசையான கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு ரொம்ப அவசரம் மது. எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா வந்த? அங்க வகை வகையா அவ்வளவு இருந்துச்சு, எதையும் ஒழுங்கா சாப்பிட்டு கூட பார்க்கல. ச்சே. அக்கா, நானே வேதனையில இருக்கேன், நீங்க வேற புலம்பிட்டு இருக்காதீங்க. உனக்கு என்ன தெரியும்? கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சு. இந்நேரம் என் 2 கைக்கும் தங்க வளையல் கிடைச்சிருக்கும். உன்னால அது போச்சு. ச்சே. எங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி திட்டினாக தெரியுமா? ஆமா, நீ என்ன தப்பு பண்ண? உன்னை எதுக்காக அவங்க திட்டணும்? சீதாக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உபசரிப்பும் எனக்கு கிடைச்சா அவ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? நியாயமா பார்த்தா நீ தானே அந்த வீட்டுக்கு போக வேண்டிய மருமக. அவங்க உன்னை பார்த்து ஆசைப்பட்டு தானே ராம் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. இப்ப எதுக்குக்கா அதெல்லாம் பேசுறிய? அதான் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன விஷயமா இருந்தாலும் மனசுக்குள்ள முளைச்ச ஆசை ஒரேடியா அழிஞ்சு போயிடுமா என்ன? அவங்க உன்னை வச்சு எப்படிலாம் கற்பனை பண்ணி பார்த்திருப்பாங்க. அதனாலதான் உனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு புது புடவை கட்டி நகையெல்லாம் அலங்காரம் பண்ணி அழகு பார்த்தாங்க. என்னால அங்க நிக்க முடியலடி. என் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. நாங்க இருந்தா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும். அதான் கிளம்பி வந்துட்டேன். எதுக்குடி அந்த வீட்டுக்கு அவ வரணும் சொல்லு? சம்பந்தி வீட்டு ஆளுங்கெல்லாம் சீதாவை விட்டுட்டு இவ்வளவுதான் தாங்குதாங்க. சீதாவுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதை யோசிச்சியா நீ? ஏங்க, நானும் அவகிட்ட சொல்லிட்டு தாங்க இருந்தேன். மது ஒதுங்கி போனாலும்
சம்மந்தி விட்ட ஆளுங்க அவளை வலுக்கட்டாயமா இழுத்து வச்சு பேசும்போது அவ என்னங்க செய்வா? என்னத்த சொல்ல? அந்த அலங்காரத்துல நீ பார்க்க எப்படி இருந்தன்னு தெரியுமா? நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரி நீ ஒரு அழகு தேவதை தான். சும்மா அப்படியே சொல்லாதீங்கக்கா, எனக்கு வெறுப்பு வருது. இந்த அழகால தானே எம்பிட்டு பிரச்சனையும். என்ன மது நீ இப்படிலாம் சொல்ற? அது அந்த ஆண்டவன் உனக்கு கொடுத்த பரிசு. அழகு இல்லைன்னு எத்தனையோ பேரு லட்ச லட்சமா செலவு பண்ணி அழகு படுத்திக்கிறாங்க தெரியுமா? ஆனா இயற்கையாவே உனக்கு அழகு கொட்டி கிடக்கு. அழகு இருந்து என்னக்க பிரயோஜனம்? பெத்த அப்பா அம்மாவுக்கே நான் தூரம் ஆயிட்டனே. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு நான் ஒரு முட்டுக்கட்டை ஆயிட்டனே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மது. நீ ஏன் எல்லா பழியும் தூக்கி உன் மேல போட்டுக்கிற? இல்லக்கா, நான் பண்ணது தப்புதான். சீதா வீட்டுக்கு நம்ம போயிருக்க கூடாது. நாமளாவா போனோம்? உன் தங்கச்சி தானே ஃபர்ஸ்ட் நம்மள கூப்பிட்டா. அவ கூப்பிட்டாலும் நம்ம போயிருக்க கூடாது. அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நம்ம போனது தப்புதான். அப்பா போக சொன்னதும் நம்ம கிளம்பி இருக்கணும். அது எப்படி உங்க அப்பா சொன்னதும் கிளம்பிருக்க முடியும்? மகாலட்சுமி மேடமே வந்து உங்க அப்பா கிட்ட மது ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. அத மீறி உங்க அப்பாவால கூட ஒரு வார்த்தை பேச முடியலல்ல. அப்படி இருக்கும்போது நாம எப்படி வந்திருக்க முடியும் சொல்லு? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசாதடி. ஒதுங்கி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. நினைச்சிருந்தா யார் கண்ணிலையும் படாம இருந்திருக்க முடியும். அவளுக்கு தான் அழக மத்தவங்க பாராட்டுறதுல ஒரு மயக்கம். என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச? நான் நினைக்கிறது தப்பா தெரிஞ்சா அது உனக்கு தப்பா தான் தெரியும். உனக்கு தான் முத நாளே பக்கத்துல நின்று சொன்னோம்ல, அவளை வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு. மாப்பிள்ள சமந்தார் வீட்டுல எல்லாம் அவளை அங்கே இருக்க சொன்னாங்க. பார்த்தல்ல? பத்திரிக்கைக்காரங்க பேட்டி எடுத்தது, போட்டோ எடுத்ததெல்லாம் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த 3 பொண்ணுங்க தான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம முன்னாடி தள்ளி விட்டுட்டாங்க. அவங்க குழந்தைங்க மது. உன் மேல இருக்கிற அன்பிலையும் ஆசையிலையும் தான் அப்படி கூப்பிட்டு பண்ணிருக்காங்க. அவங்க என்ன வேணும்னா பண்ணாங்க உனக்கு? இல்லக்கா, அது ரொம்ப தப்பு. வந்தவங்க என்ன போய் ராமோட வைஃப்னு நினைச்சு பேசினது எங்க அப்பா காது வரைக்கும் போயிருச்சு. பாத்தியலா? நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. காரணம் இல்லாம எங்க அப்பா திட்ட மாட்டாரு. உங்க அப்பாவுக்கு முதல்ல உன்னை பிடிக்கல, அதுதான் முக்கியமான காரணமே. நீ அவரோட சின்ன பொண்ணோட அழகா இருக்க பாரு, அதனால அவளோட வாழ்க்கை பாழாயிடுமோன்னு பயம். அது நிஜமும் தானுக்கா. என் தங்கச்சி அந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? எல்லாம் என்னாலதான். இனிமே சீதாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கூட என்னால எந்த கஷ்டமும் வந்துட கூடாது. என்ன இவ நம்மளோட மொத்த பிளானையும் இவ கெடுத்துருவா போல இருக்கே. சரி, தெரியாம தான் கேட்க. எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்க வந்தா? கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி மாப்பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டு போனவ மறுபடியும் எதுக்கடி வந்தா? தங்கச்சி மேல இருந்த பாசத்துல ஏதோ வந்துட்டா, விடுங்க. அசிங்கம் இல்ல அவளுக்கு? கொஞ்ச நேரம் அவ காணும்னு போனதுல ராமு அவளும் ஓடி போயிட்டாங்கன்னு பேசிக்கல. அதெல்லாம் நமக்கு தேவையாடி? கன்றாவி கன்றாவி. சரி விடுங்க. கோயில்ல இருக்கும்போது எதுக்கு இப்படி எல்லாம் பேசணும்? ஆமாமா, இன்னைக்கு வேற சிவராத்திரி. சரி, கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு கண்ணு முழிக்கலாம். சீதா காண்டி நல்லா வேண்டிக்க. முத்தரமா, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ்வளவு புருஷனும் சந்தோஷமா வாழணும். நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு அப்பா அம்மா கிட்ட சொல்லிடணும். இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்பவே வந்து என்னைய கூட்டிட்டு போங்கன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். மதுவுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். இல்லனா அக்காவோட வாழ்க்கையையும் இவங்க கெடுத்துடுவாங்க. கொலைகார கூட்டம். என்னங்க, நம்ம வேண்டுதலுக்கு அந்த முத்தாரம்மா எப்பவோ கண்ணை திறந்துட்டாங்க. சம்மந்தி வீட்டுல எல்லாரும் சீதாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
சீதா போன் போடுதா? உமா, நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம்னு காட்டிக்கிட கூடாது. நம்ம சொல்லாம வந்ததுக்கே திட்டுவா. என்ன? சரிங்க. சீதா, நல்லா இருக்கியாமா? நான் பேசுறது கேக்கா? அப்பா சொல்லுமா. எங்க பாருக்கிய? நாங்க வண்டியில ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம்மா. எங்களை மன்னிச்சுக்கிடுமா. ஸ்டேஷன்ல இருந்து அவசரமா கூப்பிட்டாங்க. ஒரு முக்கியமான கேஸாம்மா. அதான் சின்ன சம்பந்தி கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உன்கிட்ட சொல்லணும்னு பார்த்தா நீ சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த. அதான் உன்கிட்ட சொல்லாம கிளம்பிட்டோம்மா. சீதா, இப்ப எங்க மனசு நிறைஞ்சிருக்குமா. அதான் நாங்க சொல்லாம கிளம்பிட்டோம். அப்பா அம்மா கிட்ட போன கொடுங்க. சரி, இந்த தாரம்மா உன்கிட்ட பேசணுமா. ஸ்பீக்கர்ல போடுங்க. இந்தா ஸ்பீக்கர்ல போடுதம்மா, பேசு. சீதா, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்க வாழ்க்கையில நாங்க இவ்ளோ சந்தோஷமா இருந்ததே இல்ல. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. நீ நல்லா இருப்படி, நல்லா இருப்ப. சீதா, என்ன பெத்த தாயே, நானே எதிர்பார்க்கலாமா. உன்னை மேடையில் வச்சு பாராட்டுதாங்கன்னா ரொம்ப நல்ல குடும்பம் சீதா. கோவக்காரங்களா இருந்தாலும் கொடுக்க வேண்டிய மரியாதை சரியான நேரத்துல கொடுத்து நம்மளை கௌரவப்படுத்திட்டாங்க. நம்ம குலச்சாமி முத்தாரம்மன் தான் உன்னை இந்த குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காமா. சீதா, எங்க மனசு நிறைஞ்சு போச்சுமா. இனிமே நிம்மதியா ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பேன். உங்க அம்மாவும் இனிமே உன்னை பத்தியே நினைச்சு அழாம இருப்பா. ரொம்ப நல்லா இருப்பா. கோச்சிக்காத சீதா, சந்தோஷமான நேரத்துல பாதியிலே இப்படி கிளம்பி வந்துட்டோமா. அடுத்த தடவை கண்டிப்பா வந்து உன் கூட ஒரு வாரம் தங்குறோம். சீதா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுமா கோச்சிக்கிட வேண்டான்னு. சரிப்பா, நீங்க பார்த்து பத்திரமா போங்க. சரிம்மா, நாங்க வீட்டுக்கு போய் போன் போடுதோம். சரியா? சரி. இப்ப திருப்தியா? சரி, கடவுள் காப்பாத்திட்டாரு. அப்பா, நான் நல்லா இல்லப்பா, நான் நல்லா இல்ல. இங்க யாருமே நல்லவனே இல்லப்பா. என்னையும் பைத்தியம்னு சொல்லுறாங்க. அக்காவை வர வச்சது அந்த மகாலட்சுமி தான். இவங்க எல்லாரும் சதிக்காரங்க. இவங்களை நம்பாதீங்க, நம்பாதீங்கப்பா. பைத்தியம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இது வரைக்கும் எங்க குடும்பத்துல இப்படி ஒரு அவமானம் நடந்ததே இல்ல. ரிசப்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? எங்க கம்பெனில வேலை செஞ்ச ஒரு சாதாரண லேபர் அவன் சொல்றதை கேட்டுட்டு எங்க சித்தி அவமானப்படுத்திட்டேல. எங்க சித்தி எதுக்காகவும் இறங்கி வந்ததும் இல்ல, யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்ததும் இல்ல. எனக்காக ஒரு நல்லது பண்ணு நினைச்ச அவங்களோட நல்ல மனச நீ கஷ்டப்படுத்திட்ட. உன்னெல்லாம் எங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டதுக்கு எங்க சித்திக்கு நீ கொடுத்த மரியாதை இதான்ல. உன்னெல்லாம் எங்க சித்தி சொன்னப்பவே துரத்தி இருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கெல்லாம் ஒரு மேடை, பாராட்டு, கைத்தட்டல் வேற. நிஜமாவே நீ ஒரு பைத்தியம் தான். இல்லனா எங்க சித்தியை நீ இப்படி அட வச்சிருப்பியா? இது வரைக்கும் அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட நாங்க பார்த்ததே இல்லை. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீயா எங்க சித்தியானு வரும்போது என் சித்தி தான் எனக்கு முக்கியம். அவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே.
சித்திக்கு அடங்கி இருக்கிறதா இருந்தா இங்கே இரு. இல்ல இந்த வீட்டை விட்டு போயிரு. அப்படி போறதுன்னு முடிவெடுத்துட்டா தயவு செஞ்சு உன் கழுத்தில் இருக்கிற தாலிய கழட்டி வச்சுட்டு போயிடு. அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவுமே இருக்காது. எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதான் என் முடிவு. புரியுதா?